பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறை. உலக புகழ்பெற்ற ஒரு கோயில்னா அது பூரி ஜெகநாதருடைய கோயில். அந்த தேரோட்டம் அவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு தேரோட்டம் அப்படின்னு நம்ம அதை பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கோயில் எப்படி உருவாச்சுங்கிற வரலாறே ஒரு சுவாரஸ்யமானதுங்க. இந்திரதுய்மன் ஒரு மன்னர். அவர் என்ன பண்றாரு? காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போறாரு. அப்போ ஒரு நீல மாதவருடைய சிலையை அவர் பார்க்கிறார். மாதவனுடைய சிலையை அவர் பார்க்கிறார். அது மலைவாசிகள், ஆதிவாசிகள் மட்டுமே வணங்கக்கூடிய சிலை அது. அத இவர் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறார். இந்த சிலை எப்படி வந்தது அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்பதான் அந்த ஆதிவாசிகள் சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து மண் உலகத்தை விட்டு போகுங்கிற போது, அவருடைய உடலினுடைய 2 துண்டுகளாக 2 பகுதிகள் விழுந்தது. அதுல வந்து செஞ்சதுதான் இந்த சிலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் வந்து இத வந்து இதுக்கு ஒரு கோயில் கட்டப் போறேன். அதனால எனக்கு இத இங்க தரணும் அப்படின்னு அவர் வேண்டி விரும்பி கேட்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சிலை அங்கிருந்து மாயமாகி விடுது. அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இரவுல அவருக்கு கனவுல தோன்றி, கடலிலே மிதந்து வருகிறது மரம். அந்த மரத்துல நீ சிலை செய் அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுது. அதே மாரி அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு பக்கத்துலவே பார்த்தீங்கன்னா, அந்த கடல் அலை இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கடல்ல 3 மரம் கல கலன்கள் வருது. 3 மரக்கட்டைகள் இருக்கு. அப்போ மரத்துல செய்யணும் சில 3 அப்படின்னோனே அவர் என்ன செய்றாருனாக்கா, கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய மரத்துல நம்முடைய கிருஷ்ணர் இருக்கும். வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய மரத்துல பலராமர் இருக்கும். மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடியவருக்கு மாய துர்க்கைக்கும் அவர் வந்து சிற்பி சிலை செய்றார். இறைவனே சிற்பியாகவும் வருகிறார். அந்த இந்திரதுய்மன் என்ற மன்னன் அவன் என்ன பண்றான்னா, அந்த 3 மரக்கலங்கள்லயும் சிலை செய்யக்கூடிய பணிய துவங்க சொல்றான். அப்ப அந்த சிற்பி என்ன சொல்றான்னா, 48 நாள் ஆகும். அந்த 48 நாள் வரைக்கும் நான் தனிமையில தான் இந்த சிலைய நான் செய்வேன். யாரும் கதவ திறந்து உள்ள வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனைய விதிக்கிறார். அதற்கு அந்த மன்னரும் உட்படுறார். 2 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா, சிலை செய்யக்கூடிய, செதுக்கக்கூடிய சத்தம் வெளியில கேக்குது. அப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சத்தமே இல்ல. இப்போ மன்னர் சந்தேகப்படுறாரு. கூட இருக்கவங்கலாம் ரொம்ப சந்தேகப்படுறாங்க. அதுக்காக அவர் இந்த கதவ தொறந்துடுறார். அவர் சொன்ன 28 நாளைக்கு முன்னாடியே அந்த கதவ தொறந்துடுறார். பாதி செய்து, பாதி செய்யாத நிலையில அந்த சிற்பங்கள் அங்க இருக்கிறத அவர் பார்க்கிறார் மரத்த. அப்ப அந்த சிற்பி அவர் என்ன சொல்றாருன்னா, "என்னுடைய பேச்ச நீங்க மீறிட்டீங்க. அதனால இதே சிற்பத்த அப்படியே பிரதிஷ்டை பண்ணுங்க" அப்படின்னு அவர் சொல்லிடுறார். இன்றைக்கும் பூரி ஜெகநாதர் ஆலயத்துல மூலவராக இருக்கக்கூடிய அந்த 3 விக்கிரகங்களும் பார்த்தீங்கன்னா, முழுமையாக பூர்த்தி அடையாத மர சிற்பங்கள் தான் அங்க வந்து மூலவராக மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சிற்பி என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து வணங்குற எல்லாருமே, நீ எப்படி பொறுமை இல்லாம இந்த கதவ தொறந்து உள்ள வந்து பார்த்தீங்களோ, அது மாரி இங்க வருகிற எல்லாருக்குமே பொறுமையை இந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அதுதான் அந்த கோயிலினுடைய வரலாறு. அந்த கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுரங்கப்பாதை இருக்குங்க. அதுல 2 பொக்கிஷ அறைகள் அங்க இருக்கு. அதுல வந்து ஒரு பொக்கிஷ அறைக்கு வந்து ரத்தன பண்டா அப்படின்னு அதுக்கு பேர். இன்னொன்னுக்கு பிடாரி பண்டா அப்படின்னு அதுக்கு பேர். இதுல இந்த ரத்தன பண்டாங்கிறது ஆண்டுதோறும் திறப்பாங்க. அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த தேரோட்டம் நடக்கிற போது, இறைவனுக்கு அணிவிப்பதற்கான அந்த தங்க நகைகள், வைர நகைகள்லாம் வந்து பூட்டுவதற்காக அந்த இத வந்து ஆண்டுக்கு 2 முறை தொறக்குறாங்க. ஒரு முறை தொறந்து எடுத்துட்டு மறுபடியும் வைத்து அத மூடி விடுவார்கள் அந்த அறைய. ஆனா, அதிலேயே இன்னொரு அறை இருக்குதுங்க. அதாவது ஒரு 15, 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை துறக்கக்கூடிய ஒரு அறை அப்படின்னு அத சொல்றாங்க. அத பிடாரி பண்டா. அந்த இடத்துல தான் மிக விலை உயர்ந்த ரத்தினங்கள், வைடூரியங்கள், பல பொக்கிஷங்கள் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமீப காலமா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை துறக்கப்பட்ட அந்த அறை, இப்போ அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் கடந்த பிறகு திறக்க முடியல. என்ன காரணம்னா, அதனுடைய சாவி தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறார். அதனால அந்த அறைய திறக்க முடியவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார். அப்போ மாற்றுச்சாவி பொருத்தி அதை திறக்கலாமா அப்படின்னா அதுக்கு பிரசன்னம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதை திறக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படவும் செய்யறாங்க. ஏன்னா அது தெய்வ குத்தம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதற்கான இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பூரி ஜெகநாதர் என்ற அந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சுதை சிற்பம் மாதிரி மரத்தால் ஆன ஒரு சிற்பம். அதிலும் பரிபூர்ணம் அடையாத ஒரு சிற்பம். கடல் கரையினுடைய ஓரத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுயம்பு மூர்த்தியாக நாம வந்து அவரை பார்க்கிறோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.